ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு மாம் சீக்ரெட். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது என்னோடய டே இன் மை லைஃப் வீடியோ தான். மார்னிங்லேருந்து நைட் ரொட்டீன் ப்ரெக்னென்சி டைமில் எப்படி நான் மேனேஜ் பண்ணுறேன்றது தான் உங்க கூட நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ மார்னிங் எந்திரிச்சதும் பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டில் ஃபுல்லாக நான் தண்ணி ஃபில் பண்ணிவிடுவேன். ஸோ அப்போ தான் நான் மறக்காமல் தண்ணி குடிச்சிட்டே இருப்பேன். ஒரு நாளைக்கு எப்படியும் ஒரு 3 லிட்டர்ஸ் நம்ம குடிக்கணுன்றதுக்காக நான் இந்த மாதிரி ஃபில் பண்ணிவிடுவேன். இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணுற சில பேர் என்கிட்ட கேட்டுட்டு இருந்தாங்க, நீங்கள் என்னென்ன ஃபுட் சாப்பிட்றீங்க அண்ட் எப்படி நீங்கள் மேனேஜ் பண்ணுறீங்க, அதனால தான் இந்த வீடியோ. ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா இது என்னோடய ஹஸ்பண்டுக்கும் என்னோடய பொண்ணுக்கும். எனக்கு நான் ஸ்மூதி ப்ரிப்பேர் பண்ணுறேன். இந்த ஸ்மூதியில் நான் என்னென்ன போட போகிறேன்னா, ஆல்மண்ட்ஸ் இருக்குது, பேக்கான்ஸ் இருக்குது, கேஷ்யூநட்ஸ் இருக்குது, பிஸ்தா இருக்குது, அதுக்கப்புறம் டேட்ஸ் போடுறேன். அண்டு என்னென்ன ஃப்ரூட்ஸ் வீட்டில் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நான் ஃப்ரூட்ஸ் போட்டு இந்த ஸ்மூதி போடுவேன். என்கிட்ட பனானா, அதுக்கப்புறம் ஸ்ட்ராபெரி, அதுக்கப்புறம் பிளாக்பெரி இருக்குது. சம்டைம்ஸ் ஃபிக்கு இல்லைனா கிரான்பெரிஸ் இருந்துச்சுன்னா அது சேர்த்துக்குவேன். ஸோ இந்த டைமில் நிறைய இந்த மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் நீங்கள் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. அண்ட் இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்றதுனால பார்த்தீங்கன்னா குழந்தையோட பிரெயின் டெவலப்மெண்ட் நல்லாயிருக்கும். ஸோ இந்த டைமில் நிறைய ஒமேகா ஃபேட்டி ஆசிட் அண்ட் ஆன்டி ஆக்சைட் இருக்கிற நிறைய ஃபுட்டு நீங்கள் சாப்பிட்ணும். ஸோ பெரிஸில் அது நிறையாவே இருக்குது. அண்ட் இது கூடவே பார்த்திங்கன்னா நான் 1/4 கப் அளவுக்கு ஓட்ஸ் சேர்த்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி சாப்பிட்றதுனால பார்த்திங்கன்னா ஆஃப்டர்நூன் வரைக்குமே கொஞ்சம் நல்லா ஸ்டமக் ஃபுல்லாக இருக்கும். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் சியா சீட்ஸ் எடுத்துக்கிறேன். இதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு பால் சேர்த்து நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். டெய்லியுமே ஸ்மூதி தான் எடுத்துக்குவீங்களான்னு பார்த்தா கிடையாது. ஸோ ஒரு 3 நாள் இல்லை 4 நாள் நான் ஸ்மூதி குடிப்பேன். மற்ற நேரம் சவுத் இண்டியன் ஃபுட்டு, இட்லி, தோசை அந்த மாதிரி தான் நான் சாப்பிடுவேன். ஸோ ஃப்ரூட்ஸ் நம்ம அப்படியே சாப்பிட்றது ரொம்ப நல்லது. இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணாமல் நம்ம சாப்பிட்றது தான். இந்த ஒரு ஜார் ஃபுல்லாக குடித்தாலே பயங்கர ஃபில்லிங்காக இருக்கும். இது கூட ஒரு கோகோமாலே டோஸ்ட்டும் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நார்மலாக ரொட்டீன் நம்ம க்ளீன் பண்ணுறது இந்த மாதிரி ஒர்க் எல்லாமே பண்ணுவேன். நெக்ஸ்ட்டு டிஷ்வாஷர் ஃபுல்லாத்தையும் க்ளீன் பண்ணணும். அதுக்கப்புறம் ஜாராவை குளிக்க வச்சு அவங்கள ஆன்லைன் கிளாஸ்க்கு ரெடி பண்ணணும். ஸோ என்னோடய சேனலில் பார்த்திங்கன்னா நான் ரெசிபீஸ் தான் மோஸ்ட்டாக நான் ஷேர் பண்ணுவேன். அதனால் இன்றைக்கி ஒரு சிம்பிளான வெஜ் தாலி ரெசிபி உங்க கூட நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த லன்ச் பார்த்திங்கன்னா நான் நேற்று ப்ரிப்பேர் பண்ணது. இன்றைக்கி கொஞ்சம் சிம்பிளான மெனு தான் நான் வீட்டில் பண்ணேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, இன்ஸ்டன்ட் பாட்டில் ஜீரா ரைஸ் வைக்க போகிறேன். இதுக்கு நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு 1 பே லீஃப், பிரியாணி இலை, 1 பட்டை, 1 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், cumin சீட்ஸ் சேர்த்துக்கோங்க. இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா சாத்தே பண்ணிக்கலாம். நான் 1 கப் அளவுக்கு அரிசி ஊற போட்டு வச்சுருக்கேன். இப்போ அதையும் சேர்த்துட்டு ஒன்றுக்கு நான் 1.5 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நம்ம இதை குக் பண்ணிடலாம். இதுக்கு சைட் டிஷ் என்ன பண்ண போகிறேன்னா, சென்னா பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக நான் 1 கப் அளவுக்கு சென்னாவை நைட்டே சோக் பண்ணி காலையில் எந்திரிச்ச உடனே குக் பண்ணி தனியாக வச்சுருக்கேன். அண்ட் மோஸ்ட்டாக என்கிட்ட கேட்குற கொஷின்ஸ் பார்த்திங்கன்னா, டெய்லியுமே இந்த மாதிரி வெரைட்டியாக தான் சமைப்பீங்களா அப்படின்ட்டு என்கிட்ட கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த டைமில் பார்த்திங்கன்னா வீக்லி ஒரு 4 நாள் இல்லை 5 நாள் வரைக்கும் நல்லா ஆக்டிவாக இருப்பேன். ஸோ அந்த டைமில் முடிஞ்ச அளவுக்கு நான் குக் பண்ணுவேன். ஸோ எப்பப்பெல்லாம் கொஞ்சம் டயர்டாக ஃபீல் பண்ணுறோன்னா அப்போ சிம்பிளான ரெசிபி தான் நான் பண்ணுவேன். இப்போ நான் சின்ன செய்ய போகிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு 1 பிரியாணி இலை, 1 பட்டை, 2 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு ஃபெனல் சீட்ஸ், சோம்பு சேர்த்துக்கிறேன். 3 பச்சை மிளகாய் ஸ்லிட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு 1 வெங்காயம் சாப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதையும் சேர்த்து நல்லா சாத்தே பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா சாட்டே ஆனதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு இஞ்சி பூண்டோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு ரா ஸ்மெல் போனதுக்கப்புறம் எண்ணெயில் இதுக்கு தேவையான மசாலா எல்லாத்தையும் போட்டு நம்ம சாத்தே பண்ணிடலாம். ஸோ 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆம்ச்சூர் பவுடர், ட்ரை மேங்கோ பவுடர் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் எண்ணெயில் நல்லா சாட்டே பண்ணதுக்கப்புறம் 1 தக்காளியை நான் அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம்.
மசாலா வந்து எண்ணெயில் நல்லா சாட்டே ஆகும்போது இதோட கலர் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ இதில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துட்டு தண்ணி நல்லா பாயில் ஆகட்டும். இப்போ இதை லெட் போட்டு க்ளோஸ் பண்ணி நல்லா பாயில் பண்ண விட போகிறேன். இப்போ இது நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் நம்ம குக் பண்ணி வச்சுருந்த சிக் பீஸ் சென்னா தாலியும் சேர்த்துக்கலாம். கடைசியாக கொஞ்சம் லெமன் ஜூஸ் விட்டுட்டு இதை நல்லா நீங்கள் ஒரு 10 நிமிஷம் குக் பண்ணுங்கள். ஸோ அந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து நான் கார்ன் சால்சா பண்ண போகிறேன். ஸோ அது ரொம்ப சிம்பிளான சால்சா தான், பட் நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் வந்து நான் சாப் பண்ணி வச்சுருக்கேன். இது கூட கொஞ்சோண்டு ஆலப்பினோ வந்து சாப் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட ஆலப்பினோ இல்லைன்னா பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன தக்காளியும் சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூட கார்ன் வந்து குக் பண்ணி நான் சேர்த்துருக்கேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு, அப்புறம் கொஞ்சோண்டு லெமன் ஜூஸ் போட்டுட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா சால்சா ரெடி ஆகிடும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது நேற்று நான் ப்ரிப்பேர் பண்ண லன்ச்சு. ஸோ இன்றைக்கி எங்கள் வீட்டில் நான் என்ன பண்ணியிருந்தேன்னா சாம்பார் ரைஸ் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து கீரை, அதுக்கப்புறம் பாட்டில் கார்டு வந்து ஃப்ரை பண்ணேன். ஸோ இந்த டைமில் கொஞ்சம் வாட்டரியான வெஜிடபிள்ஸ் சாப்பிட்றதுனால என்ன ஆகும்னா நம்மளுக்கு உடம்புல இருக்க பேட் வாட்டர்ஸ் எல்லாமே வந்து வெளியாயிடும். அண்ட் இது கூடவே வந்து நான் சப்பாத்தி ஒன்று ரெடி பண்ணேன் நேற்று. ஸோ இந்த மெனுவில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஜீரகம் ரைஸ் அண்ட் ஒரு சப்பாத்தி, சென்னா தால், சால்சா அண்ட் குக்கும்பர். இது ரொம்பவே சிம்பிளான மெனு. இது ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு 45 மினிட்ஸ்லேயே பண்ணிடலாம். ஒரு 11 o'clock மேலே வந்து நான் எடுத்துக்கிற சப்ளிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் எடுத்துக்குவேன். லைக் அயன், அதுக்கப்புறம் வைட்டமின் டேப்லெட்ஸ் எல்லாமே. இப்போது இங்கே வந்து வின்டர் டைம்ன்றனால மார்னிங்லாம் வந்து வாக்கிங் போகவே முடியாது. ஸோ அதனால் எங்களோட லன்ச்சுக்கு அப்புறம் வந்து நானும் ஜாராவும் கொஞ்சம் வாக்கிங் போயிட்டு வந்துட்டு ஜாராவை நான் தூங்க வச்சுடுவேன். ஸோ குக்கிங்க்கு அப்புறம் இருக்கிற வெசல்ஸ் எல்லாமே அப்பப்போ வாஷ் பண்ணி வச்சேன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். 12:30க்கு மேலே பார்த்திங்கன்னா ஜாராவோட ஆன்லைன் கிளாஸும் முடிஞ்சிடும். ஸோ இதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு லன்ச் கொடுத்துட்டு இருக்கிற வெசல்ஸ் எல்லாத்தையுமே நான் வாஷ் பண்ணி வச்சிடுறேன். டிஷ்வாஷர் இருக்குது, அப்புறம் எதுக்கு கையில் வாஷ் பண்ணுறீங்கன்னு நீங்கள் நினைக்கலாம். நான் மோஸ்ட்டாக கையில் வாஷ் பண்ணிடுவேன். எப்போல்லாம் ரொம்ப டயர்டாக இருக்கோ அப்போ மட்டும்தான் நான் டிஷ்வாஷர் யூஸ் பண்ணுவேன். இல்லைனா பேக்கிங் பண்ணும்போது நிறைய வெசல்ஸ் சேரும், அப்போ வந்து டிஷ்வாஷர் யூஸ் பண்ணுவேன்னா. இன்றைக்கி வெதர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஓகேவாக தான் இருந்துச்சு. ஸோ இருந்தாலும் கொஞ்சம் வாக் போகலாம் அப்படின்றதுக்காக நாங்கள் 2 பேரும் கிளம்பியாச்சு. நல்லா ஒரு 1 hour வாக்கிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ஸ்விங் விளாண்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். ஆஃப்டர்நூன் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் வந்து இந்த மாதிரி உட்காந்து எடிட்டிங் ஒர்க் பண்ணுவேன். ஸோ அந்த டைமில் வந்து ஜாராவையும் தூங்க வச்சிடுறது. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 5:30 ஆகுது. இப்போ வந்து ஜாரா எந்திரிச்சிட்டாங்க. அவங்களுக்கு வந்து நான் ஹாட் சாக்லேட் ரெடி பண்ணுறேன். நான் வந்து ஒரு ஆப்பிள் சாப்பிட போகிறேன். ஸோ இதுக்கப்புறம் ஒரு 1 hour பார்த்தீங்கன்னா ஜாராவோட ஸ்டடி டைம் தான். அவங்களோட ஒர்க் ஷீட்ஸ் எல்லாமே வந்து அவங்க இந்த டைமில் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. எங்களோட டின்னர் டைம் பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக வந்து 7 to 7:30 வந்து டின்னர் எல்லாத்தையும் முடிச்சிருவோம். அதனால் நான் ஒரு 6 o'clock to 6:30 வந்து நான் எப்போவுமே டின்னர் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். ஸோ இன்றைக்கி எங்களோட டின்னர் பார்த்திங்கன்னா மசாலா தோசை தான் ரெடி பண்ணுறேன். அதுக்காக நான் ஆனியன் கட் பண்ணிக்கிறேன். ஆனியன், அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகா, கொஞ்சோன்னு கருவேப்பிலை வந்து சாப் பண்ணி வச்சுக்கிறேன். 2 உருளைக்கிழங்கு வந்து நான் ஆல்ரெடி குக்கரில் போட்டு பாயில் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்து, 1 டீஸ்பூன் கியூமின் சீட்ஸ் சீரகம் சேர்த்துக்கிறேன்.
இது கூட 2 பச்சை மிளகாய் சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு கொஞ்சோண்டு கருவேப்பிலை, அதுக்கப்புறம் நம்ம சாப் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். இதோட மசாலா பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா திக்காக இருக்கணும், ஏன்னா நம்ம தோசையில் அப்ளை பண்ணும் போது தண்ணியாக இருந்துச்சுன்னா அது நல்லா இருக்காது. இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இதோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு டர்மரிக் பவுடர், மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம குக் பண்ணி வச்சுருந்த உருளைக்கிழங்க நல்லா மேஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு. இப்போ இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதை பார்த்தீங்கன்னா நல்லா திக்காக இருக்கும், ஸோ நம்ம ஸ்டஃப் பண்ணும் போது நல்லாயிருக்கும். கடைசியாக 1 கை அளவுக்கு கொத்தமல்லி சாப் பண்ணி சேர்த்துக்கிறேன். ஸோ நம்மளோட மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம தோசை ஊற்றிடலாம். ஸோ தோசை வந்து நல்லா குக் ஆனதுக்கப்புறம் நீங்கள் சைடில் மசாலா உங்களுக்கு தேவையான அளவு ஸ்டஃப் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு சைட் டிஷ் பார்த்திங்கன்னா நான் மதியானம் சாம்பார் செஞ்சுருந்தேன், ஸோ அதுதான் இதோட சைட் டிஷ். ஸோ கிறிஸ்பியான மசாலா தோசை வித் சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. எங்களோட டின்னரும் முடிஞ்சிருச்சு. ஸோ டின்னர் முடிஞ்சதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் வந்து இருக்கிற வெசில்ஸ் எல்லாமே வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிச்சனை க்ளோஸ் பண்ண வேண்டியதுதான். அண்ட் கடைசியாக திரும்பவும் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு பாட்டில் ஃபுல்லாக தண்ணி ரீஃபில் பண்ணிக்குவேன். ஸோ ஒரு நாளைக்கு வந்து ஒரு 4 to 5 பாட்டில்ஸ் வந்து நான் குடிப்பேன். ஸோ கிச்சன் இந்த மாதிரி நீட்டாக இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் டே நம்ம கிச்சனுக்குள்ளே வரும்போது ஒரு மாதிரி ப்ளசண்ட்டாக இருக்கும் அண்டு நல்லாவும் இருக்கும். ஸோ என்னோடய மார்னிங் டு நைட் ரொட்டீன் இது தான். இதுக்கப்புறம் வந்து டிவி பார்க்குறது, ஜாரா கூட கொஞ்சம் நேரம் விளையாடுறது, அதுக்கப்புறம் பெட் டைம் தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கிட்ட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. Until then, stay tuned, stay healthy and thank you for watching.